வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மே 2024 காதல் ஜாதகம். இந்த காதல் ஜாதகத்தில் 5 ராசி மக்களுக்கு மிகவும் அழகான ஆழமான அன்பும் பிழைப்பும் சேர்ந்த ஒரு காதல் வாழ்க்கை இருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த காதல் ஜாதகம் மே 2024 காதல் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் பிரிக்க முடியாத பகுதியாகும். காதல் இல்லாமல் ஒரு மனிதர் ஒரு ஜாதகர் வாழ்வது கடினமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் அது மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு தன்மையில் செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அவரின் உறவை பலப்படுத்தும் ஒரே உணர்ச்சி ஆக இது செயல்படுகிறது. மற்றும் சரியான துணை கிடைத்தால் மட்டுமே ஒருவரின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அவருடைய குடும்பம் வளர்ச்சியும் வம்சம் பெருகவும் அது ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியது என்பது ஐதீகமாக நம் தமிழர்களால் போற்றப்படுகிறது. அதேபோல் சரியான துணை வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதில் எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் தங்களுக்கு உதவ முடியும். அதே சமயம் உங்கள் காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை சில பிரச்சனைகள் மற்றும் தடைகள் மட்டுமே நிறைந்ததாக இருந்தால் அந்த மக்கள் வாழ்க்கையில் மற்ற அம்சங்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த காதல் வாழ்க்கை என்பதை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். காதல் ஜாதகம் மே 2024 மேஷம், மிதுனம், கடகம், தனுசு, மகரம் ஆகிய இந்த ராசிகள் தங்கள் காதல் வாழ்க்கையில் அதில் சார்ந்த வாய்ப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறார்கள், மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. அதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். மேஷராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையை பார்த்தால் அது உங்கள் உறவுக்கு சாதகமான நேரமாக இருக்கிறது. உங்கள் காதலரை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. இந்த காலத்தில் அதாவது உங்கள் வாழ்க்கையில் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்கள் காதலரின் குடும்பத்தினருடன் நீங்கள் உரையாடலாம். இது உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு வெற்றிகரமாக எடுத்துச் செல்ல உதவும். திருமணமான மேஷராசி மக்களுக்கு இந்த மே மாதம் சாதகமான மாதமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் சுக்கிரனின் தாக்கம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்லதொரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவார். அதுவும் தங்கள் மேஷ வீட்டில் இருந்து 7வது வீட்டை சுக்கிரன் பார்ப்பதால் உங்கள் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. மே 14ஆம் தேதி சூரியன் 2ஆம் வீட்டிற்கு செல்வதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் யாவும் குறையும். திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும். தம்பதிகள் மனமுர்த்து நலவுடன் வாழக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் மகிழலாம். அடுத்து மிதுனம். காதல் உறவில் இருக்கும் மிதுனராசி மக்களுக்கு இந்த மாதம் காதல் மிகுந்த நிறைந்ததாக அன்பு கொண்டதாக இருக்கும். தாங்களும் தங்கள் துணையும் கண்ட கனவுகள் யாவும் நனவாகும் நேரமாக இந்த மாதம் இருக்கிறது. இதனால் உங்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். மேலும் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் அன்பாகவும் பண்பாகவும் உணர்ந்து பிணைப்புடன் வாழ்வீர்கள். வியாழன் மற்றும் சூரியனின் தாக்கம் அவ்வப்போது சில ஈகோ மோதல்களுக்கு வழிவகுத்தாலும் ஆனால் இந்த 2 கிரகங்களுடைய ஆசீர்வாதமும் காதல் திருமணத்திற்கு வழிவகுத்து உங்களை காதலில் மேம்பட வைக்கும். அதனால்தான் நீங்கள் ஒருவர் உறவில் ஈடுபட்டால் நலமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த பந்தங்கள் பற்றி தெளிவாக பேசுவதில் நீங்கள் அக்கறை கொண்டு செயல்படுவீர்கள். ஒவ்வொருவருடைய எதிர்காலம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. நீங்கள் இந்த மே மாதம் 14 முதல் 19 வரை இதை பற்றி கலந்துரையாடினால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் காதல் திருமணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் அதிகரித்து இருக்கின்ற இந்த மாதம். இருப்பினும் எப்போதாவது உங்கள் உறவில் மாற்றங்கள் ஏற்படலாம் மற்றும் உங்கள் காதலன் சில வேலைகளுக்காக உங்களிடமிருந்து வெகு தூரம் செல்ல நேரிடலாம். அதனால் இது உங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மே 2024 காதல் ஜாதகத்தின்படி திருமணமான இந்த ராசி மக்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் இருக்கிறது. இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். அவர்களுக்கும் அவரது வாழ்க்கை துணைக்கும் இடையேயான அன்பு அதிகரிக்கும் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் இருக்கும். உங்கள் துணையின் உதவியால் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம்.
மற்றும் சமூக மரியாதை கூட உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிகவும் சிறப்பாக மேம்பட்டு இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். மேலும் நீங்கள் இருவரும் தம்பதிகளாக பெற்றோராக மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அதில் மன மகிழ்ச்சியுடன் நீங்கள் ஈடுபட்டு உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பெற்றோராக மாறலாம். ஆகவே மிதுன ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறைவனுடைய ஒத்துழைப்புடனும் பெரியவர்களுடைய குடும்ப பிரிவின் ஆசீர்வாதத்துடனும் தம்பதிகளாக இணைந்தால் கருத்தரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்களுடைய குடும்ப வம்சம் பெருகக்கூடிய சூழலும் இருக்கிறது என்று உணர்ந்து தங்கள் குலதெய்வத்துடன் ஆசியுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடகராசி மக்களுக்கு இந்த மே மாதம் 2024 காதல் ஜாதகத்தின்படி இந்த காலம் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கைக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் உங்கள் துணையுடன் நீண்ட பயணங்கள் செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மற்றும் அவர்களுடன் குறிப்பிடத்தக்க நேரத்தை அன்பாகவும் பண்பாகவும் செலவிட்டு மகிழ்வீர்கள். நீங்களும் உங்கள் குடும்ப தம்பதி கூட்டாளியும் ஒருவருக்கொருவர் நேரத்தை கொடுத்து மகிழ்ந்து வாழ்வீர்கள். மேலும் உங்கள் உறவில் நல்லதொரு முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு பண்பாக பழகுவீர்கள். இது தம்பதிகள் ஒருவரை ஒருவர் மேலும் மதிக்க வழிவகுக்கும். புரிந்து கொள்ளவும் ஒரு சூழ்நிலை உருவாகி நலமுடன் வாழ்வீர்கள். திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை இவர்கள் வேலை தீவிரமாக பங்கேற்பார். இவர்கள் வெளிப்படையாக பேச தயாராக நபராக இருந்தாலும் இவர்கள் பல வார்த்தைகள் உங்களுக்கு கசப்பாக தோன்றினாலும் அந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்கும். எனவே உங்கள் பங்குதார கூட்டாளி வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்துங்கள் மற்றும் அதை மதிக்கவும் செய்யுங்கள். உங்கள் மாமியாரிடமிருந்து பணி ஆலோசனை பெறுவதற்கான சூழலும் இருக்கிறது. இது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஆகவே தம்பதிகள் இருவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும். தேவையற்ற ஈகோவை விட்டு உங்களுடைய மனைவி சொல்லும் சொல்லுக்கு நீங்கள் மந்திரமாக அதை ஏற்று செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தங்களுடைய தம்பதிகள் வாழ்க்கை நலமுடன் இருக்க நீங்கள் ஈகோவை விட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு நீங்கள் காதல் விவகாரத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் 5வது வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் காதல் அதிகரிக்கும். மேலும் இந்த நேரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் அன்பை வளர்க்க நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்கள் காதலுக்கான முழு வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான சூழலை உருவாக்கி நலமாக மகிழ்ந்திருப்பீர்கள். ஒன்றாக திரைப்படம் பார்ப்பது, ஒன்றாக வெளியே செல்வது, ஒன்றாக சுற்றுலா பயணம் செய்வது, இவை அனைத்தும் உங்கள் இருவருக்குள்ளும் அன்பை அதிகரிக்கும். புதன் உங்கள் 5வது வீட்டில் நுழையும் போது தங்களின் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை மறுப்பதற்கு வழி இல்லை. இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக நன்றாக இருக்கும். என்றாலும் திருமணமானவர்கள் மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் பல வாழ்க்கை முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் சார்ந்து அந்த முடிவுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. உங்கள் உறவிலும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் தம்பதிகளுக்கு இடையில். இருப்பினும் பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக உண்டாக அனுமதிக்காதீர்கள். அல்லது உங்களுக்கும் உங்கள் பங்குதார கூட்டாளுக்கும் துணைக்கும் இடையில் இந்த பிரச்சனை வர அனுமதிக்காதீர்கள். மேலும் இந்த சூழ்நிலைகளை நன்கு நீங்கள் கையாள்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். சற்று எச்சரிக்கையுடன் குடும்ப அமைதி குலையாமல் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மகர ராசி மக்களுக்கு இந்த காதல் ஜாதகம் மே மாதத்தில் கூறுகிறது. காதல் உறவில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு இந்த மாதம் தனித்தன்மை வாய்ந்ததாக அது இருக்கும். குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் நீங்களும் உங்கள் துணையும் நெருங்கி வருவீர்கள். ஒருவருக்கொருவர் விசுவாசமாகவும் அன்புடனும் பண்பாகவும் பழக ஆரம்பிப்பீர்கள். மேலும் உறவில் உங்களின் பொறுப்புகளை புரிந்து கொள்வார்கள். இருவரும் ஒருவரை தம்பதிகள் மதித்து வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் காதலியை உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். காதலியுடன் நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள்.
குடும்பம் தழைக்கும். நல்லது அல்லது தொண்டு செய்வது, தோட்டம் அமைத்தல், மற்றவர்களுக்கு உதவுதல், புனித யாத்திரை தலங்களுக்கு செல்வது, அழகான இடங்களுக்கு செல்வது போன்ற பல செயல்களை ஒன்றாக சேர்ந்து செய்து நேரத்தை சுபமாக செலவீடு செய்து மகிழ்வீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் காதல் உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பானதாக மாற்றும். அவை நேர்மையானதாகவும் இருக்கும், வளரும். திருமணமான மேற்கூறிய ராசி மக்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். மகர ராசி மக்கள், நீங்கள் இருவரும் எதையும் சொல்லாமல் சுதந்திரமாக வெளிப்படுத்த வேண்டும். மறைபொருள் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. உண்மையை பேசி உணர்ந்து மதித்து வாழ்ந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை அமோகமாக உயரும். உங்கள் திருமணத்தின் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உங்கள் உறவு சீராக செல்வதற்குண்டான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். உங்கள் துணைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் தாம்பத்தியம் வலுவாக இருக்கும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு வீட்டில் உள்ள சூழ்நிலையை கெடுக்காமல் இருப்பது மகர ராசி மக்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணாணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.